ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, ரொம்பவெல்லாம் இனிமே நீ காத்திருக்க வேணாம். கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில திடீர் திருப்பங்களும் மாற்றங்களும் வரும்படி இந்த கருப்பசாமி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நான் சொல்றதை கேட்டீனா இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏன்னா நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதை விட, நீ மனசுல நினைச்சதை விட உன் வாழ்க்கைக்காக நான் ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்கேன். ஆனால் அதை புரிஞ்சுக்காம நான் உனக்கு எதுவுமே செய்யலை, எந்த தெய்வமும் உனக்கு துணையாக நிற்கலை, உனக்கு உதவி செய்யலை நீ கவலைப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு முடிவு எடுப்பதற்கு முன்பாகவும் தயங்கி தயங்கி இது நடக்குமா நடக்காதோன்னு சந்தேகத்துக்குள்ள மூழ்கி உன்னை நீயே தாழ்த்தி கொண்டே இருக்கிறாய். நீ தாழ்த்தி கொள்ளும் அளவுக்கு, நீ வீழ்ந்து போகும் அளவுக்கு நான் உன்னை விட்டுடவா போகிறேன்? நிச்சயமாக இல்லை. நீ பார்க்குற எந்த விஷயத்துக்குமே எதுவுமே முடிவு கிடையாது. இனிமே தான் உன் வாழ்க்கைக்கான முடிவுகளை நான் மாற்ற போகிறேன். நீ என்னை ஆள் மனசோட முழுமையாக நம்பும்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும். இப்போதைக்கு கவலையில் இருக்கிற உன் மனசில் பயத்தையும் துன்பங்களையும் போக்கி உன் இதயத்தை நிம்மதியால் நிரப்புறதுக்கு நான் வந்துட்டேன். இப்போது இருக்கும் எல்லா சோதனைகளையும் கடந்து வந்து நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன் செல்லமே. இனி எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் நீ கவலைப்படாம எல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சி உன் வாழ்க்கையை வாழும்போது உன் கண்ணு முன்னாலேயே உன் வாழ்க்கை அழகானதாக இனிமையானதாக மாறிவிடும். உன் உயிருக்கு உயிராக உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும்போது, உன் வாழ்க்கையாகவும் வாழ்வின் எல்லாவாகவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? எந்த அளவுக்கு நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தனோ அந்த அளவுக்கு இப்போது உனக்கு இஷ்டமான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். ஒரு கஷ்டம் போனால் அடுத்த கஷ்டம் பின்னாடியே வருது. கொஞ்ச நாள் கூட சந்தோஷமாக இருக்க முடியலையே, கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்துடுதுன்னு எப்போ பார்த்தாலும் வருத்தத்திலேயே வாழ்ந்த உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். இனிமே எந்த மனிதரும் உன்னை துன்பப்படுத்த முடியாத அளவுக்கு, யாரும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க இயலாத அளவிற்கு நானே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன் கண்ணீரை தொடச்சி உன் கஷ்டத்தை போக்கி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். அடுத்தவங்க விட்ட சாபம் உனக்கு பலிக்குமோ, அடுத்தவங்க உன்னை திட்டுறது போல உன் வாழ்க்கையில் தப்பாக நடந்துருமோன்னு நீ ஒருபோதும் பதட்டப்படவோ பயப்படவோ வேணாம். எந்த நிமிஷமும் எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் தப்பாய் நடந்து விடாத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் மேலே பாசம் வச்சவங்கெல்லாம் உன் மனசு நோகும்படியாக பேசுகிறாங்களே நடந்துக்கிறாங்களேன்னு அழுது புலம்பாதே. நிஜமாவே உன் மேலே பாசம் வச்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க உன் மனசு கஷ்டப்படும்படி பேசி இருக்கவோ உனக்கு பின்னால் புறம் பேசவோ மாட்டாங்க. அவங்க பாசம் வச்சது போல நடிச்சிருக்காங்கன்றத இப்போதாவது நீ நன்றாக தெரிந்து கொள் என் செல்லமே. உன் மதிப்பு தெரியாத அந்த மனிதர்களுக்காக நீ கவலைப்படுறதை விட்டுட்டு அவங்கள விட்டு விலகி இருக்க தயாரு என் கருப்பசாமி. இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நல்லது நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும்படியும் செய்ய போகிறேன். உன் மனசில் எது உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வலிகளை தரும் விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரும் விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதை எப்போது எந்த அளவில் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மனசில் இருக்கிற கவலைகளை எல்லாம் போக்கி சந்தோஷங்களை உனக்கு மீட்டு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதை என்கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன் மனசில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனைகளையும் இந்த கருப்பசாமி நான் போக்கி காட்டுறேன். உன்னுடைய வேண்டுதலின்படியே உன்னை அம்மானு அழைக்கவும் அப்பான்னு கூப்பிடவும் உன் வயிற்றில் குழந்தையாக நானே பிறப்பேன் என் செல்லமே. தைரியமும் புத்திசாலித்தனமும் நிறைஞ்ச பிள்ளையாக உன் கைக்கு கனமாக அழகான அற்புதமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய பிள்ளையாக நானே வந்து உன் குடும்பத்தில் பிறக்க போகிறேன். நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு நான் சொன்னதெல்லாம் பொய் கிடையாது. நீ தைரியமாக இரு. உன் மன வருத்தத்திற்கு காரணமாக இருக்கும் எல்லா விஷயங்களையும் நான் சரி செஞ்சு காட்டுறேன். நீ எப்போதும்
நேர்மறையான சிந்தனையோடு இருந்தீனா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். நானும் உனக்கான நல்லதையே உன் வாழ்க்கையில் செஞ்சு காட்டுறேன். நீ எதை பற்றி சதா சர்வகாலமும் யோசிக்கிறியோ, எது நடக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், கஷ்டம் போகணும்னு நினைக்கிறியோ, அது எல்லாவற்றையும் உன் விருப்பம் போல நடத்தி கொடுக்குறேன். உன் எண்ணம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு வளர்ச்சியே உண்டாகும். உன் துன்பங்கள் அனைத்தும் கரைந்து காணாமல் போகவும் உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்கும்படியும் இந்த கருப்பசாமி அருள் செய்ய போகிறேன். உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை என் பாதத்தில் சமர்ப்பிச்சிட்டினா உன் வாழ்க்கையில் ஒரு புது ஒளியை நான் உருவாக்குறேன். உனக்கு இருக்கும் எல்லா சவால்களையும் தடைகளையும் நீக்கி உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொடுப்பேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும்படி அனைத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் செல்லமே.